ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எந்த விதமான முதலீடும் இல்லாமல் வீட்டில இருந்து மாதம் 25,000 ரூபாய் வரை சம்பாதிக்கிறதுக்கான ஒரு சூப்பரான வாய்ப்பை அமேசான்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கஸ்டமர் சப்போர்ட், கஸ்டமர் சர்வீஸ் ரோலான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ நீங்கள் எந்த விதமான வாய்ஸ் ப்ராசஸ், நான் வாய்ஸ் ப்ராசஸ்லையும் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு பேசிக்காக எக்ஸல் தெரியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். லேப்டாப்பும் இவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இந்த ஸ்பெசிஃபிக்கான ரோல் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இதான் நீங்கள் நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா வீட்டில இருந்து ஒர்க் பண்ணக்கூடிய வேலை வாய்ப்புகள் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எண்ட் டு எண்ட் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்ன சேலரி, ரோல் என்ன, உங்களுடைய டெய்லி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எப்படி இருக்கும், எந்த மாதிரி இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணும் அப்படிங்கிற சாம்பிள் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ், ரெஸ்யூம் எப்படி ரெடி பண்ணலாம் அண்ட் எப்படி அப்ளை பண்ணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ கிளியராக வீடியோ எண்ட் டு எண்ட் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டீட்டெயில்ஸ்குள்ளே போகலாம். அமேசான் கம்பெனி நேம் அண்ட் 2 விதமான ரோல்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேட் ரீட்டெயில் ப்ராசஸ், செகண்ட் ரோல் அசோசியேட் எம்எல் டேட்டா ஆபரேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஹேண்ட் சேலரி அரௌண்ட் 23,000 31,000 கூட நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். செகண்ட் ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 22,000 30,000 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ அசோசியேட் ரீட்டெயில் ப்ராசஸ் தான் என்ன ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஸ்பெசிஃபிக்கான ரோலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போ அமேசானில் நிறைய விதமான ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் வந்து இருக்கும். இந்த ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணி வேலிடேட் பண்ணணும். அதாவது ஒரு ப்ராடக்ட்டுக்கு 100 ரூபாய் தான் ப்ரைஸ் அப்படின்னா கரெக்டான வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் வெப்சைட்டில் செக் பண்ணணும். ஆஃபர் டிஸ்கவுண்ட்லாம் கரெக்டாக போட்டிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி அமேசானுக்கு நிறைய காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க. இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் என்ன ப்ரைஸ் போட்டிருக்காங்க, அமேசானில் என்ன போட்டிருக்காங்க, இந்த மாதிரி கம்பேர் பண்ணி வெரிஃபை பண்ணுறதா உங்களுடைய ஒர்க். இன்கேஸ் இதில் நீங்கள் மிஸ்டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். இந்த ரோலுக்கு வந்து உங்களுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா நீங்கள் அட்டென்ஷன் டு டீட்டெயில்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு விஷயத்தையும் நீங்கள் ரொம்ப கவனமாக வந்து கவனிக்கணும். ஏதாவது இஷ்யூ அப்படின்னா ஸோ அதை வந்து நீங்கள் எக்ஸலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அல்லது அமேசானில் ஒரு சில இன்டர்னல் டூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். கம்ப்ளீட்லி வந்து குவாலிட்டி செக்கிங் சிஸ்டம் ஒர்க் தான். ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோலுக்கு அப்ளை பண்ணலாம். செகண்ட் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரோல், மிஷின் லேர்னிங் டேட்டா ஆப்ரேஷன்ஸ்க்கான ஒரு ஓப்பனிங். இந்த ரோலில் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு 10 வீடியோ 20 வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. ஒரு வீடியோடைய லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 20 செகண்ட்ஸ் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸும் நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து எந்த இடத்துல வந்து அமேசானில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். ஸோ இது வந்து ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோர். அந்த ஸ்டோரில் எங்கே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் கரெக்டான லொக்கேஷனில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணணும். அண்ட் அந்த வெரிஃபிகேஷனோடைய ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து எவ்வளோ வீடியோஸ் வந்து ஒரு நாளைக்கு சென்ட் பண்ணிட்டே இருக்காங்களோ அந்த வீடியோஸ்க்கான ஆடிட்டிங் எல்லாமே நீங்கள் தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். குவாலிட்டி ஸ்கோர் செக் பண்ணுறது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு அக்யூரேட்டான ஹியூமன் உடைய ரிசல்ட் வேணும். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலெக்ட் பண்ணி ஃபீட்பேக் வந்து கொடுக்குறோம். அதை வச்சு பார்த்தீங்கன்னா ஏஐ மாடலை ட்ரெயின் பண்ணுறாங்க. ஸோ பேசிக்காக வந்து நீங்கள் வீடியோஸை ஸ்க்ரோல் பண்ணிட்டு அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணி நீங்கள் வேலிடேட் பண்ணுறது தான் உங்களுடைய ஒர்க். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரசி எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மிஸ்டேக் பண்ணாமல் கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வந்து எந்த அளவு அப்சர்வ் பண்ணுறீங்க, உங்களோட கான்சென்ட்ரேஷன் இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ என்கிட்ட வந்து எந்த ரோலுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 2 ரோலுக்குமே அப்ளை பண்ணுங்க. மோர் ஆர்லெஸ் வந்து ஈக்குவல் தான். ஸோ ரெஸ்யூம் வந்து 2 ரோலுக்குமே நீங்கள் ரெடி பண்ணிட்டு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து ரீட்டெயில் ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெறும் டெக்ஸ்ட் வந்து வேலிடேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே வந்து நீங்கள் மிஷின் லேர்னிங் டேட்டா ஆப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இமேஜ் அண்ட் வீடியோ ஆடிட்டிங் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த மாதிரியான இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா மோஸ்ட்டாக வந்து 2 ரவுண்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அசஸ்மெண்ட் இருக்கும். செகண்ட் வந்து டேரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். அவ்வளோதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வேரியேஷன்ஸ் நடக்கலாம். டேரெக்டாக ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் வச்சு கூட எடுக்கலாம். அல்லது ஒரு அசஸ்மெண்ட்க்கு அப்புறம் 2 இன்டர்வியூ கூட வைக்கலாம். ஸோ இதில் கொஞ்சம் வேறுபாடு இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து அசஸ்மெண்ட் அப்படின்னோடனே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன், பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க. அடுத்து லாஜிக்கல் ரீசனிங் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க. அது இல்லாமல் ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் கூட வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பேராகிராஃப் கொடுத்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து டைப் பண்ணுறீங்க அப்படிங்கிறது கூட செக் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ½ an hourலேருந்து 1 hourக்குள்ளே நீங்கள் இந்த ஸ்பெசிஃபிக்கான அசஸ்மெண்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அப்படிங்கிறப்ப ஆப்ரேஷன்ஸ் ஆர் ஹெச்ஆர் இன்டர்வியூ. இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம நெக்ஸ்ட் வந்து கண்டினியூ பண்ணி பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து முன்னாடியே ஓரளவு ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களால் ஈஸியாக கிராக் பண்ணிட முடியும். 20 to 40 மினிட்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்டர்வியூ நடக்கும். நீங்கள் ஒரு 1 வீக் வந்து கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஆல்ரெடி இந்த ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 79% வந்து பாசிட்டிவ் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து காமன் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி. இதில் வந்து உங்களை பற்றி நீங்கள் ஏன் வந்து அமேசானில் ஜாயின் பண்ணணும், ஏன் இந்த ஸ்பெசிஃபிக்கான ரோலுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரியெல்லாம் வந்து கேட்பாங்க. இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ரோலில் வந்து நைட் ஷிஃப்ட் இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம். பட் உங்ககிட்ட காமனாக வந்து கேட்பாங்க நைட் ஷிஃப்ட்டில் உங்களுக்கு ஒர்க் பண்ண விருப்பம் இருக்கா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ அதனால இதுக்கும் நீங்கள் ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிச்சுவேஷன் பேஸ்ட் கொஸ்டின்ஸ். இதில் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஒரு குறிப்பிட்ட கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிற மாதிரி கேட்டுட்டு அதுக்கு நீங்கள் எப்படி வந்து ஆன்சர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு தப்பான ப்ரைஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறத கண்டுபிடிச்சிட்டீங்க.
இதுக்கு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வெரிஃபை பண்ணணும். அண்ட் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா எஸ்ஓபி. ஸோ ஸ்டாண்டர்டாக ஒரு ப்ரொசீஜர் உங்களுக்கு இருக்கும். அந்த ஆப்ரேஷனல் ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டெப்ஸ் எப்படி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் கொடுக்கணும். இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு வீடியோ வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணுறது வந்து பிளராக இருந்தது அப்படின்னா, அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி குவாலிட்டி, ப்ரொடக்டிவிட்டி, அதே மாதிரி வந்து உங்களோட டீமில் இஷ்யூஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, இந்த மாதிரி சினாரியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் லீடர்ஷிப் பிரின்சிபல் கொஸ்டின்ஸ். இதில் எப்படி இருக்கும்னா, இப்போ நீங்கள் வந்து இதுவரையும் வந்து உங்கள் லைஃப்பில் நடந்த ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன், உங்களை நீங்கள் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்க, நீங்கள் பண்ண மிஸ்டேக்கை வந்து எப்படி நீங்கள் கரெக்ட் பண்ணி ரெக்டிஃபை பண்ணீங்க, அண்ட் டெட்லைன் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கொஸ்டின்ஸ். இதில் வந்து எக்ஸல் பேசிக்ஸ் எப்படி வந்து காப்பி பேஸ்ட் பண்ணணும், எந்த மாதிரி ஃபில்டர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, சார்ட்டிங் எப்படி பண்ணணும், இமெயில் எப்படி பண்ணணும், இந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸும் இருக்கும். அடுத்து அக்யூரசி டெஸ்ட் கொஸ்டின்ஸ். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து வெப்சைட்டில் வந்து ப்ரைஸ் வந்து 499 போட்டிருக்காங்க, சாரி 599 போட்டிருக்காங்க, பட் ஆக்சுவல் ப்ரைஸ் 499. அப்போ எப்படி ரிப்போர்ட் பண்ணுவீங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அடுத்து அப்சர்வேஷன் டெஸ்ட். இதில் வந்து இப்போ நம்ம செகண்டாக பார்த்த ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஷெல்ஃபில் எந்த ப்ராடக்ட் இருக்குன்னு உங்ககிட்ட ஒரு வீடியோ கொடுத்துட்டு நீங்கள் எந்த அளவு அப்சர்வ் பண்ணியிருக்கீங்கிறத கேப்சர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி டெஸ்ட்டும் கூட வைக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஓரளவு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு. ஸோ இதோடைய டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த நம்பர் ரெஸ்யூம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத குயிக்காக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய நேம் அண்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு இந்த ஸ்பெசிஃபிக்கான ரோலுக்கு என்னென்ன டெக்னிக்கலி வந்து உங்களுக்கு தேவையோ அது எல்லாமே நம்ம மென்ஷன் பண்ணிட்டு நம்ம சம்மரியில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷனில் உங்களுடைய ரீசன்ட் கிராஜுவேஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். நீங்கள் எந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் எவ்வளோ பர்சன்டேஜ் செக்யூர் பண்ணியிருந்தாலும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ண முடியாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஸ்கில்ஸில் நம்மளுக்கு வந்து என்னென்ன இம்பார்ட்டண்ட்டாக இந்த 2 ரோலுக்கு தேவையோ அதை தான் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து கோர் ஸ்கில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோலுக்கு வந்து நீங்கள் என்னென்ன மாதிரி அப்சர்வேஷன் பண்ணணும், அனாலிட்டிக்கல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங், டீம் கொலாபரேஷன், இதெல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். அடுத்து ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோங்கிறனால அதுக்கு ரிலவெண்ட்டாக ஒரு சின்ன ப்ராஜெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து சர்டிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா ஆட் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் விட்டுலாம். அச்சீவ்மெண்ட்ஸில் நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸில் அகாடமிக்ஸில் ஏதாவது அச்சீவ் பண்ணியிருக்கீங்கன்னா தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் உங்களுடைய விருப்பம் அண்ட் லாங்குவேஜஸ் நீங்கள் கொடுத்து ஒரு 1 பேஜ்க்குள்ளே நீங்கள் ரெஸ்யூம் ரெடி பண்ணி 2 ரோலுக்குமே வந்து அப்ளை பண்ணிடுங்க. இப்போ இந்த ரோல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அமேசானோட வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பெசிஃபிக்கான ரீட்டெயில் ப்ராசஸ் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை லொகேஷனுக்கு தான் ஹைரிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால வந்து கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் அதிகமாகவே இருக்கும். அண்ட் விர்ச்சுவல் நீங்கள் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணிக்கலாங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இதில் கிளியராக கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்எல் டேட்டா ஆப்ரேஷன்ஸ் பேன் இந்தியா ஹைரிங் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி வீட்டிலேருந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் செலக்டட் ஆனதுக்கப்புறமேலும் உங்களுக்கு லேப்டாப் வந்து கொடுத்துருவாங்க, ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து அமேசான் ஜாப்ஸ்ல வந்து உங்களோட ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க அப்ளை நோ கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க, நீங்க அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.